நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில்? உங்களுக்கு உண்டான சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸை கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்றது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஆர்கி பாக்டீரியான்றது, ஆர்கியா அப்படின்னாலே பழசுன்னு அர்த்தம். பழைய பாக்டீரியா, புது பாக்டீரியா அல்லது உண்மையான பாக்டீரியா. ஸோ இது நாம் உயிர் வாழக்கூடிய கண்டிஷன்ஸில் உயிர் வாழ்கிறதுனால இதை நம்ம யூ பாக்டீரியான்னு சொல்கிறோம். நம்ம உயிர் வாழ முடியாத கண்டிஷனில் உயிர் வாழ்கிறதுனால இது ஆர்கி பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோ அசிடோஃபில்ஸ் 100 டிகிரி சென்டிகிரேட்ஸ்லையும் 2 to 3 pHலையும் இருக்கக்கூடியது. இதிலெல்லாம் நம்ம எந்த ஒரு ஆர்கானிசமுமே உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் மெத்தனோஜன்ஸ் அண்ட் ஹேலோஃபைல்ஸ் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடியது. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா இதை நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் உயிர் வாழக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம யூ பாக்டீரியா பார்க்குறோம். யூ பாக்டீரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் உயிர் வாழக்கூடியது. மோனோ செல்லுலர் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ன்றதுனால இதுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன் மோட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோட்ரோப்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ், கீமோ ஆட்டோட்ரோப், கீமோ ஹெட்ரோட்ரோப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ ப்ளூ க்ரீன் ஆல்கே இது வந்து ஒரு பிளான்ட்டா, மொனிராவா, பாக்டீரியாவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாக்டீரியான்னு தான் சொல்லணும். மொனிரா அஃப்கோர்ஸ் பிளான்ட் கிடையாது. ஆல்கேன்ற பேர் இருக்கிறதுனால நீங்கள் பிளான்ட்னு நினைக்கக்கூடாது. இட் இஸ் அ பாக்டீரியம், இட் இஸ் அ ப்ரோகாரியாட்டிக் செல். ஸோ மெனி ப்ளூ க்ரீன் ஆல்கே கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் 2 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது நீட் எக்ஸாமில் 2020. ஸோ இந்த கொஷினாக கூட இருக்கலாம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நாஸ்டாக், which is a filamentous blue-green algae, and it contains 2 different types of cells. One is normal cell or body cells and the other is heterocyst. ஏன் அப்படின்னா நைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு தேவை. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் என்சைம் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தால் தான் வேலை செய்யும். ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் தேவை. ஃபோட்டோசிந்தட்டிக்ன்றதுனால அங்கே ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு கூட இருக்கும். ஸோ அதனால் தனியாக ஒரு செல்லை பிரித்து வச்சு அதுக்குள்ளே திக் செல் வால்ஸ் இருக்கும் அந்த செல்லுக்கு. சரி, அதுக்குள்ளே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். அதுதான் ஹெட்ரோசிஸ்ட்னு சொல்கிறோம். ஹெட்ரோசிஸ்டோட ஃபங்க்ஷன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். தென் பாக்டீரியா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா பைனரி ஃபிஷன், இது உங்களுக்கு தெரியும். அண்ட் பாக்டீரியா among the living organisms, we take a 5 kingdom concept. Bacteria is the speedest reproducing organism in the வேர்ல்டு, நாட் வைரஸஸ்ன்றது லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்றது பெரிய குழப்பமாக இருக்குது. பட் பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது வைரஸோட ரெப்ளிகேஷன் ரேட் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி. பட் அமாங் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா இஸ் தி குயிக்லி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் இன் தி வேர்ல்டு. ப்ரோட்டிஸ்டா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்ட், அனிமல் லைக் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் ஃபங்கல் லைக் ப்ரோட்டிஸ்ட் 3 இருக்குது. பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்டில் கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெல்லைட்ஸ் அண்ட் யூக்ளினாய்ட்ஸ் பார்க்குறோம். OIDS அப்படின்னா லைக்னு அர்த்தம். யூக்ளினா லைக் ஆர்கானிசத்தை தான் நம்ம யூக்ளினாய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூக்ளினாவில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ பாரமீசியம்ன்றது ஸ்லிப்பர் மாலிக்யூல். ஸோ ஸ்லிப்பர் மாலிக்யூலில் கல்லட் இருக்கும். இது வந்து மவுத் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இங்கே நம்ம ரொம்ப கான்செப்ஷுவலான அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அண்ட் ப்ரோட்டோசோவன்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது 4 விதமாக பிரிக்கிறோம். அமீபாய்டு ப்ரோட்டோசோவன்ஸ், லோகோமோட்ரி ஆர்கன் இருக்காது. சூடோபோடியா இஸ் தி லோகோமோட்ரி ஆர்கன் ஃபார் தெம். அண்ட் ஃப்ளாஜிலேட்டட் ப்ரோட்டோசோவன்ஸ் தே ஹேவ் ஃப்ளாஜெல்லா. சிலியேட்டட் ப்ரோட்டோசோவன்ஸுக்கு சிலியா இருக்கும். ஸ்போரோசோவனுக்கும் எந்த விதமான லோகோமோட்ரி ஆர்கனும் இருக்காது. ஈவன் சூடோபோடியா and the sporozoan, most of them are infectious or disease causing agent or parasites. For example the plasmodium parasite, malarial parasites னு சொல்கிறோம். அதுக்கு வந்து இதோட லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் நீட் 2 or more host for complete its reproduction. அடுத்து நம்ம கிங்டம் ஃபங்கை பார்க்குறோம். ஃபங்கையில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி chitin, the cell wall is made up of chitin and they do not have the chlorophyll pigment and it is mostly the saprophytes. Saprophytes dead and decaying organic matter சாப்பிடக்கூடியது. And sometimes it may be the parasites as well. And symbionts form. Symbioticனா simna together, biona living. So living together relationship is known as symbiotic relationship. And lichen and mycorrhiza is an example for symbiotic relationship. In lichen fungi acts ஃபங்கையும் ஆல்கேயும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது லைக்கன். அண்ட் ஃபங்கையும் ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸும்
இருக்கிறது மைக்ரோரைசான்னு சொல்லுவோம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அண்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்போர் சொன்னால் செக்ஷுவல் ஸ்போரா, எண்டோஜினஸ் ஸ்போரா, எக்ஸோஜினஸ் ஸ்போரான்னு உங்களால் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் மொட்டைலா, நான் மொட்டைலான்னு உங்களால் சொல்ல தெரியணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டோட நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நீட் ஆன்லைன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம ரொம்ப குயிக்காக கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் லெசன் வாக். ஸோ அதனால் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நீட் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கேளுங்க. அண்ட் பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, கேமினா மேரேஜின்னு அர்த்தம், பிளாஸ்மோன்னா பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆர் சைட்டோபிளாசம், பிளாஸ்மோனால லிக்விட்னு அர்த்தம் பிளாஸ்மானா. ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்னா சைட்டோபிளாசம் யூனைட் ஆகிறது, கேரியோகேமினா கேரியானா நியூக்ளியஸ் யூனைட் ஆகிறது, நியூக்ளியோகேமி ஆர் கேரியோகேமி. சில சமயம் பிளாஸ்மோகேமி நடக்கும், கேரியோகேமி நடக்காது. அதனால் ஒரு செல்லில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும், அது மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் 2 நியூக்ளியஸ் இருந்தால் டைகேரியான்னு சொல்லுவோம், டைகேரியோஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபங்கையோட சப்கிளாசிஃபிகேஷன் ஃபைகோமைசிட்ஸ், ஃபைகோனால பிளான்ட் லைக் ஃபங்கை, ஆஸ்கோமைசிட்ஸ் சாக் லைக் ஃபங்கை, ஆஸ்கோனா சாக் ஆர் பேக் ascomycetes, and basidiomycetes are commonly known as club fungi or bracket fungi. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டாக போட்ட மாதிரி நிறைய ஃபங்கை இருக்கும், நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே பெசிடியோமைசிஸ் அண்ட் அட் லாஸ்ட் டியூட்ரோமைசிட்ஸ். தி கொஷின் வெரி ரிப்பீட்டட்லி ஆஸ்க் ஹியர் இஸ் தி டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் asexually reproducing fungi. இட் ஓன் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றதை நம்ம டியூட்ரோமைசிட்ஸில் பார்க்க முடியாது, asexually reproducing fungi. அண்ட் கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா நம்ம செப்பரேட் லெசன்ஸை வச்சு பார்க்குறோம், அதனால் இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். சாப்டர் 3 and 4 in the unit 1 deals with the plant classification and animal classification respectively. ஸோ கடைசியாக இந்த விக்டேரிக்கர் 5 கிங்டம் கான்செப்டில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி ஒரு ட்ராபேக் பார்த்தோம். ஏன்னா ப்ரோட்டிஸ்டா கண்டெய்ன்ஸ் யூனிசெல்லுலர் பிளான்ட், ஃபங்கை அண்ட் அனிமல். இது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது இல்லையா. ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் மொத்தம் எத்தனை கிங்டமில் இருக்க முடியும் விக்டேரிக்கர் 5 கிங்டம் கான்செப்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 கிங்டமில் இருக்க முடியும். யூனிசெல்லுலர் பிளான்ட் எல்லாம் ப்ரோட்டிஸ்டாலையும், மல்டிசெல்லுலர் பிளான்ட் எல்லாமே பிளான்ட்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி தான் அனிமாலியா அண்ட் ஃபங்கை. ஸோ இது ஒரு ட்ராபேக் ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கப்புறம் வைரஸஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே விக்டேரிக்கர் 5 கிங்டம் கான்செப்டில் சொல்லலை. 1969 இஸ் நாட் அ ஓல்ட் ஏஜ். அந்த டயத்தில் நிறைய வைரஸஸை பற்றியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி விக்டேரிக்கர் தனியாக வைரஸ்க்குன்னு ஒரு கிங்டமை சொல்லியிருந்திருக்கலாம். வைரஸ் லிவிங்காக நான் லிவிங்கான்றது இன்ன வரைக்கும் டிபேட்டாக இருக்குது. அதனால் மேபி அவர் ஒமிட் பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் அதை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு. எனிஹவ் வைரஸஸ், வைராய்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம தனியாக படிக்கிறோம். ஏன் அப்படின்னா விக்டேரிக்கர் 5 கிங்டமில் வரல. விக்டேரிக்கர் 5 கிங்டமை நம்ம மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா பயாலஜி ஃபுல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. அதனால் தனியாக வைரஸஸ் அண்ட் வைராய்ட்ஸை பற்றி படிக்கிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் எபிசோடை கேளுங்க. சப்வைரல் ஏஜென்ட்ஸ். ஸோ இதில் நிறைய நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது, நிறைய பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்குது. And those are very important in human health aspects. So as a doctors you should learn about them. And ஸோ வைரஸஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வைரஸஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் 2 கேரக்டரும் உண்டு. வைரஸோட ஒரு வைரஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். 2 விதமாக இருக்கலாம் ஒரு வைரஸ். ஒன்று நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். இதை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் கவரிங் இருக்கும், அதை நம்ம ப்ரோட்டீன் கோட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு வைரஸ். அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்கலாம், டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, அதை சுற்றி ப்ரோட்டீன் கோட்டு இருக்கும். இந்த ப்ரோட்டீன் கோட்டுன்றது கேப்சிட். ஓகே, இதை சுற்றி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கலாம், அதை நம்ம என்வலப்னு சொல்லுவோம். என்வலப்டு வைரஸ்ன்னு சொல்லுவோம். நான் என்வலப்டு வைரஸ் அல்லது நேக்கட் வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். அஸ் ஐ டோல்டு, இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ஆர்என்ஏவாக இருந்துச்சுன்னா அது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ப்ளஸ் சென்ஸாக இருக்கலாம், மைனஸ் சென்ஸாக இருக்கலாம். இதை வச்சு நம்ம வைரஸஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா கேப்சிட் அண்ட் இதோட மோனோமர் வந்து நம்ம கேப்சோமியர்னு சொல்கிறோம். ஓகே, இது பெப்லோமியர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். அண்டு வைரஸோட டிஸ்கவரி ரொம்ப முக்கியம். நான் இந்த வைரஸோட டிஸ்கவரியை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி கிராஷ் கோர்ஸில். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இப்போதைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம குயிக்காக கோத்ரூ பண்ணுறோம் இந்த சாப்டரை. அண்ட்
The viruses cause diseases. They are obligate intracellular parasites and there are many good viruses are identified so far. ஸோ இதையும் நான் this week in spreading science-ல பற்றி பேசியிருக்கேன், குட் வைரஸஸ் அப்படின்றதுல. ஸோ நிறைய குட் வைரஸஸும் இருக்குது. நம்ம குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் டிசீஸ் காசிங் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பெனிஃபிஷியல் வைரஸஸ் அண்ட் டிசீஸ் காசிங் வைரஸஸ் ரெண்டும் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ட்விஸ்ட்டில் பார்க்கலாம். இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய வைரஸ் டிசீஸை காஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெப்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, எய்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே இந்த டிசீஸ் எல்லாத்தையும் சொன்னதுனால இப்போ ஆஸ் அ மெடிக்கல் ஆஸ்பைரன்ஸ் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் மம்ஸ் டிசீஸை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்மால் பாக்ஸ், ஹெப்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் பற்றி நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன வைரஸ் காஸ் பண்ணுது, அதோட இன்குபேஷன் டைம் எவ்வளவு, என்ன சிம்டம்ஸ் அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, வேக்சின் இருக்கா இல்லையா, எராடிகேட்டட் டிசீஸாக இல்லையா, இப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. அதை நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. அது கண்டிப்பான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஒரு லெசன் வரும் காமன் ஹியூமன் டிசீசஸ் அப்படின்ட்டு. அந்த காமன் ஹியூமன் டிசீசஸ்ன்ற சாப்டரில் உங்கள் புக்கில் வெரி ஃபியூ டிசீசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஆல் தி டிசீசஸ் லிஸ்டட் ஹியர் as well. வைராய்டு 1971. ஸோ விட்டேகருக்கு 2 வருஷம் கழிச்சு TO டின்னர் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. டைனர், நீங்கள் டின்னர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா வைராய்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆய்டு அப்படின்னாலே லைக்னு பார்த்தோம் நம்ம. வைரஸ் லைக் ஆர்கானிசம்ஸ், தே ஆர் நாட் வைரஸஸ் பட் வைரஸஸ் லைக் ஆர்கானிசம்ஸ். தே ஆர் ஹேவிங் ஃப்ரீ RNA. சரியா, ஒரு ஃப்ரீ RNA மட்டும்தான் இருக்கும், மோஸ்ட்லி சர்க்குலராக இருக்கும். அது ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். வித்தவுட் ஹேவிங் எனி ப்ரோட்டீன் கோட் ஆர் என்வலப், ஜஸ்ட் a piece of RNA can cause diseases. And prion பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். prion even not a nucleotide but a protein. This is a protein which causes diseases in human being and many other animals and plants as well. Okay, ஸோ ஃபங்கல் பிரியானும் இருக்குது. இது பெரிய லெவலில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சப்வைரல் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ட்விஸ்ட் எபிசோடை பார்க்கலாம். மெனி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் கடைசியாக நம்ம லைக்கன்ஸ் பார்க்குறோம். லைக்கன்ஸில் 2 டைப் இருக்குது, ஃபைக்கோபியாண்ட், மைக்கோபயாண்ட். ஃபைக்கோ அப்படின்னா பிளான்ட்னு அர்த்தம், பயாண்ட்னா லிவிங். ஸோ லைக்கனில் இருக்கக்கூடிய பிளான்ட் பார்ட்டை ஃபைக்கோபயாண்ட்னு சொல்கிறோம், ஃபங்கல் பார்ட்டை மைக்கோபயாண்ட்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது லைக்கன். அண்ட் லைக்கனை பற்றி நம்ம பின்னாடி அடிக்கடி பேசுவோம். ஏன்னா லைக்கன்றது ஒரு ஆசிடை செக்ரேட் பண்ணும். இந்த ஆசிடை ஒரு ராக்கில், பாறையில் வளரும் போது ஆசிடை செக்ரேட் பண்ணுறதுனால இந்த பாறை சின்ன சின்ன மணலாக உதிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100, 500, 600, 1000, 10,000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பெரிய பாறை ஃபுல்லாக மண்ணாக மாறிடும். மண்ணாக மாறினோன்னே இங்கே அடுத்தடுத்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஈக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யூனிட் 10ல் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ லிங்க் ஆன் தேட். ஸோ வித் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் யூ ஜஸ்ட் உங்களுக்கு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட நீட் ஆன்லைன் பயாலஜி கோர்ஸை எடுத்துக்குங்க. வி ஆர் சார்ஜிங் 5,000 rupees alone for the 2 months. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,500 ரூபா பெர் மந்தில் நீட்டுக்கு ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியுது. ஸோ வி கம்ப்ளீட்டட் +1 and +2 biology, every single lesson which is having 300+ videos and around 2,500+ MCQs for your practice, which includes 3 mock tests as well. ஓகே, ஸோ இது எவ்வளோத்தையும் நீங்கள் எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 10 மார்க் டெஸ்ட் எழுதுகிறேன், ஒரே டெஸ்ட்டை 10 தடவை எழுதுகிறேன், 100 தடவை எழுதுகிறேன், 1000 தடவை எழுதுகிறேன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸையும் எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம். அன்லிமிட்டட் ஆக்சஸ். ஸோ ப்ளீஸ் ஜாயின் தி கோர்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.